அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடம் ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கற்றுக்கொண்டு பயன்பெறுங்க. விஸ்வாசி ஆவணி 23 இன்று திங்கட்கிழமை, ஆங்கில வருடம் செப்டம்பர் 8 2025. இன்று மகாலயபட்சம் ஆரம்பம். அதே போல் தேவமாதா பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது. அதே போல் இன்று கீழ் நோக்கினால் நேற்று சந்திர கிரகணம் பிடித்ததால் சந்திரனுடைய பாதிப்பில் ஏற்பட்ட நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா திருவாதிரை, சுவாதி, சதயம், அவிட்டம், புரட்டாதி. இந்த நட்சத்திரக்காரங்கள் கோயிலுக்கு சென்று சாந்தி செய்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா உங்கள் நட்சத்திரம், ராசி, லக்கணத்தை சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ள வேண்டும். அப்படி செய்து கொள்ளவில்லை என்றால் உடல்வாதிகள் ஏற்படும், பொருளாதார தட்டுப்பாடு ஏற்படும், விபத்துகள் ஏற்படுறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவியுடைய பிரிவினை ஏற்படும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் தடைப்படும். குழந்தை பாக்கியம் பெறாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் தடைப்படும். புதுமண தம்பதிகளுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்கள். இந்த நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக கோயிலுக்கு சென்று சாந்தி இல்லைனா அர்ச்சனை செய்து ஆக வேண்டும். ஏன்னா நேற்று பிடித்த சந்திர கிரகணம் மிகவும் சக்தி வாய்ந்த சந்திர கிரகணம். இப்போ ஏற்கனவே ஒரு வாட்டி சென்னையில் சுனாமி வந்துச்சு. அந்த சுனாமி வரக்குள்ள அன்றைய மாதத்தில் இதே போல தான் மிகவும் சக்தி வாய்ந்த சந்திர கிரகணம் ஏற்பட்டுச்சு. கருத்தில் கொள்ளுங்கள். அதனால் இந்த நட்சத்திரக்காரங்கள் நீங்கள் கண்டிப்பாக போய் கோயிலில் சாந்தியை பண்ணிக்கிறது மிகவும் நல்லது. அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய தோஷங்கள் நீங்கிடும். எது எப்படி இருந்தாலும் இந்த தமிழ்நாடு, ஆந்திரா, சில மாநிலங்களுக்கு மிகவும் ஆபத்துகள் காத்து கொண்டு இருக்குது. அதாவது தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, பம்பாய், வட மாநிலம் பர்மா, சீனா, இதெல்லாம் கனமழையால் அதிகமாக பாதிப்படைய செய்யும். கருத்தில் கொள்ளுங்கள். மாநிலங்களே பாதிப்படைய செய்யக்குள்ள இந்த நட்சத்திரங்கள் மிக அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் உங்களை தற்காத்துக்கொள்ள கண்டிப்பாக கோயிலுக்கு சென்று சாந்தியும் இல்லை உங்கள் பேரில் அர்ச்சனையும் கண்டிப்பாக செய்யணும். கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. அதே போல் நட்சத்திரம், அதாவது சந்திராசம் பிடிக்கக்குள்ள எக்காரணம் கொண்டும் இந்த புதுமண தம்பதியர்கள் தாம்பத்திய உறவு வைத்து கொள்ளக்கூடாது. அப்படி வைத்து கொண்டால் குழந்தை ஊனமாக பிறக்கும், இல்லை மூல வளர்ச்சி குன்றி பிறக்கும், ஏதாவது ஒரு பாதிப்பை கொடுத்துரும். ஏன்னா கரு நின்றுடுச்சுன்னா கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் எந்த ஒரு ஜாதகராக இருந்தாலும் தாம்பத்திய உறவு வைத்து கொள்ளக்கூடாது. உடல் வாதிகளை ஏற்படுத்தும். உடல்வாதிகள்னால் அதே மருந்து மாத்திரை கொடுத்து சரிப்படுத்திடலாம். ஆனால் குழந்தை ஏற்பட்டுருச்சுன்னா அதை ஒன்றுமே பண்ண முடியாது. கருத்தில் கொள்ளுங்கள். இது நேற்றே சொல்கிற கூட எனக்கு சரி வர ஞாபகம் இல்லாதனால என்னால் சொல்ல முடியல. ஏன்னா இப்போ அடுத்த சந்திராஷ்டிரம் 2026 பிடிக்குது. அது பார்த்திங்கன்னா இந்தியாவில் தெரியக்கூடியது தான். தமிழ் மாதம் மாசி மாதம் 19ஆம் தேதி, ஆங்கில வருடம் 3/3/2026, அதான் மார்ச் மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையில் சுக்லபட்சம் பௌர்ணமி திதியில் பூரண நட்சத்திரம், சிம்ம ராசியில், கடக லக்கணம், உத்தராயணம், இதில் பூரண சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ சொன்னதெல்லாம் அந்த சந்திர கிரகங்கள் ஏற்படக்குள்ள பயன்படுத்திங்க. எப்போல்லாம் சந்திர கிரகம் ஏற்படுதோ இல்லை சூரிய கிரகம் ஏற்படுதோ நம்மளை தற்காத்து கொள்ளணும். ஏன்னா பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒரு கிரகத்தை இப்போ ராகு பகவான் நேற்று ராகு பகவான் தான் சந்திரனை விழுங்கந்து. கருத்தில் கொள்ளுங்கள். கிரகத்தையே விழுங்கக்குள்ள நம்மளாம் எந்த நிலையில் இருப்போம்னு சொல்லி கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. நட்சத்திரம் இன்று இரவு 10:20 வரை புரட்டாதி, பின்பு உத்திராதி. திதி இன்று அதிகாலை 12:32 வரை பௌர்ணமி, இரவு 10:52 வரை பிரதமை, பின்பு துவாதிகை. யோகம் மரண யோகம், சித்த யோகம். சந்திராச நட்சத்திரம் ஆயில்யம் மகம். ராசி பார்த்தீங்கன்னா
கடகம், சிம்மம். சந்திராஷ்டமத்தை பொறுத்த மட்டும் ராசியை 50% பாதிக்கும், லக்கணத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த கடக ராசி கடக லக்கணம், சிம்ம ராசி சிம்ம லக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும். விழிப்புணர்வோடு இருங்க. வண்டி வாங்கிச்சலுக்குள்ளே கவனமாக செல்லுங்க. எக்காரத்தை கொண்டு வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. சந்திராஷ்டமத்தை பொறுத்த மட்டும் பகை, சண்டை சச்சரவு, விபத்து, அலைச்சல், மன உளைச்சல், உடல்வாதிகள், கணவன் மனைவியுடைய பிரிவினை, அலுவலகத்தில் மோதல் போக்கு, மேல் அதிகாரிகிட்ட அவப்பேறு அனைத்தையும் ஏற்படுத்தும். அதனால் விழிப்புணர்வு உங்களை தற்காத்து கொள்ளுங்க. நல்ல நேரம் காலை 9:15 10:15, மாலை 4:45 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 1:45 2:45, மாலை 7:30 8:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதியர்களுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கி இல்லாதவர்கள் பயன்படுத்தினால் குழந்தை பாக்கி ஏற்படும், கருத்தில் கொள்ளுங்கள். எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தலாம். அது கூட சேர்த்து சுப ஓரைகளை பயன்படுத்தினா வாழ்க்கையில் கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். இன்று திங்கட்கிழமை என்பதால் சந்திர பகவான் தான் ஓரநாயகன் கதாநாயகன், கருத்தில் கொள்ளுங்கள். சந்திர ஓரை காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. இதுக்கு அடுத்த ஓரை சனி ஓரை அசுப ஓரை பயன்படுத்தக்கூடாது. இதுக்கு அடுத்தது 1 மணி நேரம் ஒரு ஓரை, கருத்தில் கொள்ளுங்கள். இதுக்கு அடுத்தது குரு ஓரை, அது பயன்படுத்தலாம். அதுக்கு அடுத்தது சூரியன் செவ்வாய் அசுப ஓரை. அதுக்கு அடுத்தது சுப ஓரை சுக்கிரன் புதன் சந்திரன் 3 வரும். நீங்கள் கணக்கெடுத்து அந்த டைமில் உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுங்க. சுப ஓரையில் நீங்கள் செய்வது உங்களுடைய கோரிக்கைகள் 100% நிறைவடையும், கருத்தில் கொள்ளுங்கள். ராகு காலம் காலை 7:30 to 9, யமகண்டம் காலை 10:30 to 12, குளிகை மதி 1:30 to 3, சூலம் கிழக்கு. கோயிலுக்கு சென்றால் கிழக்கு சைடு பார்த்து தான் கற்பூரமும் விளக்கு ஏற்றணும். இப்போ குளிகைனா மாந்தினா குளிகை. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது, தீவினை ஏற்படுத்தும். இப்போ ராசி பலன் பார்க்கலாம். முதல் ராசி மேச ராசி. மேச ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் கவலைகளும் வேதனைகளும் வரக்கூடிய நாள். அதனால் விழிப்புணர்வுங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. ரிசர்வ் ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம், இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். இந்த சிறு தொழிற்க தக்காளி வெங்காயம் பூண்டு காய்கறி கீரை வைக்கிறவங்க இன்று இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். அற்புதமான நாள். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாரான நாள். பணவரையும் பொருள் இல்லைனாலும் உடல்வாதிகளும் வெளியே சென்றால் தாமதங்களும் ஏற்படுத்தக்கூடிய நாள். அதனால் விழிப்புணர்வு உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. கடகராசியை பொறுத்த மட்டும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும், செலவுகள் அதிகமாக இருக்கும். அதனால் சுப செலவாக மாற்றி இந்த நாளை நீங்கள் செலவு செய்யுங்க. சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் அடுத்தவங்களுடைய ஆதரவு, உதவி, கருணை, பரிவு இதெல்லாம் ஏற்படுகிற நாள். அதனால் விழிப்புணர்வோடு இருங்க. வண்டி வாய்ச்சலவில் கவனமாக செல்லுங்க. இயக்காரத்தை கொண்டு வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இன்று செலவு செய்யுங்க. கன்னி ராசியை பொறுத்த மட்டும் பண வரியும் பொருள் வரியும் எதுவும் இல்லை. ஆனால் உடல் வியாதிகளும் உடல் சோர்வும் உடல் அசதியும் வரக்கூடிய நாள். அதனால் உணவு கட்டுப்பாடு தேவை. உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. துலா ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம், ஒரு வெற்றியும் ஒரு கீர்த்தியும் உள்ள மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய நாள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், அற்புதமான நாள். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் பணவரியும் பொருள் வரியும் எதுவுமே இல்லை. ஆனால் மன வருத்தம் ஏற்படக்கூடிய நாள். அதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் பெண்கள் விஷயத்தில் மிக கவனமாக இருக்கணும். தேவையில்லாத பிரச்சனைகள் மனம் வருந்த வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்திடலாம். அதனால் விழிப்புணர்வு உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம், ஒரு நன்மையும் ஒரு கீர்த்தியும் உள்ளும் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய நாள். கணவன் மனைவிடைய ஒற்றுமை நெருக்கம் அதிகமாக இருக்கும். அலுவலகத்திலும் மதிப்பு மரியாதை உயரும். மேல் அதிகாரிகள்கிட்ட பரிசும் பாராட்டுகளும் பெறுவீர்கள். அற்புதமான நாள். மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாரான நாள். அதிகப்படியான கோபங்கள் வரும். அதனால் அமைதி காத்து இந்த நாள் நீங்கள் செயல்படணும். அப்போ தான் உங்களை நீங்கள் தற்காத்து சொல்ல முடியும், கருத்தில் கொள்ளுங்கள். தேவையில்லாமல் யாருக்கிட்டேயும் வார்த்தைகளை விட்டுட்டு மனவேதனைப்படாதீங்க. அதனால் விழிப்புணர்வு உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. கும்பராசியை பொறுத்த மட்டும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும், ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கும். அதனால்
செலவுகளை சுப செலவாக மாற்றிங்க. ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி சிந்தித்து என்ன செலவு பண்ணுறது, என்ன செலவை நீங்கள் பண்ண போகிறீங்களோ அதை சிந்தித்து செயல்படுங்க. அப்போ தான் உங்களுடைய விரயத்தை தடுக்க முடியும். உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. மீனராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் பண விரயம் பொருள் விரயம் எது இல்லைனாலும் உடல் வாதிகள் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கும் உடல். ஆனால் தேவையில்லாத பிரச்சனைகளும் பயங்களும் ஏற்படும். அதனால் இந்த மீன ராசிக்காரர்கள் பெண்கள் விஷயத்தில் மிக கவனமாக இருக்கணும். அதே போல் மேல் அதிகாரிகிட்ட பேசக்குள்ளேயும் விழிப்புணர்வோடையும் சிந்தித்து செயல்படணும், கருத்தில் கொள்ளுங்கள். ஏன்னா ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு நீங்கள் பயப்பட வேண்டிய சூழ்நிலை இன்று அதிகம். அதனால் நீங்கள் விழிப்புணர்வு உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். இப்போ இந்த கடகராசிக்கும் சிம்ம ராசிக்கும் சந்திராசி இருப்பதால் மிக கவனமாக இருங்க. வண்டி வாங்க செல்லக்குள்ள மிகவும் கவனமாக செல்லுங்க. எக்காரத்து கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் விழிப்புணர்வு உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.